இன்றைக்கி நம்ம வந்து பருப்பு ரசம் வைக்க போகிறோம். அதுக்கு நம்ம துவரம் பருப்பு எடுத்துருக்கோம். அதை வந்து போட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்லா கழுவிக்கிறணும். பருப்பை நல்லா கழுவி 2 தடவை கழுவி எடுத்து வச்சுக்குவோம். பருப்பை நல்லா கழுவி வச்சுருக்கோம். இப்போ வந்து தக்காளியை வெட்டி வச்சுருக்கோம். தக்காளியை போட்டுக்கிறோம். நமக்கு தக்காளி எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுக்கணும். தண்ணி வந்து நமக்கு தேவையான அளவு, ரொம்ப ஊற்றிடக்கூடாது, ஓரளவு ஊற்றணும். நம்ம ரொம்ப ஊற்றிட்டோம்னா குக்கரில் இருந்து தண்ணி பொங்கி பொங்கி தட்டும். இதை ஒரு 2 விசில் வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். நம்ம குக்கரில் பருப்பு வச்சுருந்தோம். பருப்பும் தக்காளியும் 2 விசில் விட்டு 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணி பார்ப்போம். தக்காளி நல்லா குழஞ்சி கிடக்கு. இப்போ தக்காளியை மட்டும் நம்ம இப்படி எடுத்துடணும். தக்காளியும் போட்டு நம்ம கடையக்கூடாது. தக்காளியை நம்ம அப்படி தனியாக எடுத்துடணும். இப்போ இதை வந்து இப்படியே கடைஞ்சி விட்டுக்கிறோம். நம்ம பருப்பு கடையில் மத்து வச்சு கடையக்கூடாது. நம்ம பருப்பு கடையில் மத்து வச்சு கடைஞ்சோம் அப்படின்னா பருப்பு வந்து கூழ் கூழாக ஆயிரும். நம்ம இப்படியே இந்த கரண்டி வச்சே கடைச்சாதான் நமக்கு ஓரளவு வரும். அப்படி நம்ம இதை வந்து தண்ணியை மட்டும் வடிகட்டி வச்சுக்கிறோம். நம்ம இந்த கடைஞ்ச பருப்பு தண்ணியை அதில் ஊற்றி வடிகட்டி வச்சுக்கிறோம். நமக்கு சூடாக இருக்கிறதுனால நமக்கு வந்து இந்த இரும்பு சரடியில் தான் ஊற்றணும், பிளாஸ்டிக் சரடியில் ஊற்றக்கூடாது. இப்போ பருப்பு தண்ணியை வந்து நல்லா வடிகட்டி வச்சுருக்கோம். இதில் வந்து தக்காளியை போட்டுக்கிறோம். இது நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற தக்காளி. அதை வந்து இப்படி கரண்டியை வச்சு நல்லா மகிழ்ச்சி விட்டுக்கிறோம். இது நல்லாவே வெந்து போயிடும். இந்த மாதிரி நல்லா கடைஞ்சி எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ வந்து நம்ம புளித்தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம். அதை ஊற்றிக்கிறோம். இது வந்து புளித்தண்ணி. நமக்கு ரசம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ஊற்றிக்கிற வேண்டியதான். இப்போ நமக்கு நல்லாவே கரைஞ்சி போச்சு. நம்ம தாளிப்போம். நம்ம ரசத்துக்கு தாளிக்கணும், அவ்வளோதான். கடுகு போட்டுக்கணும். 2-3 வெந்தயம் போட்டுக்கணும். வெடித்து வரும்போது இப்போ கடுகு இப்போ நம்ம வந்து வெள்ளைப்பூடும் பச்சை மிளகாயவும் நம்ம நல்லா நச்சு வச்சுருக்கோம். மிக்ஸி ஜாரில் போட்டு அடிக்கக்கூடாது. மிக்ஸி ஜாரில் போட்டு நச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து இது ரொம்ப நைஸாகிடும். நம்ம இதை ஒரு நம்ம மிளகு சீரகம் இதுக்கு இடிக்கிற கல் இருக்குல்ல, அந்த கல்லில் போட்டு இடித்து வச்சுக்கிறோம். வத்தலும் போடலாம், காஞ்ச வத்தலும் போடலாம். நான் பச்சை மிளகா போட்டேன். நமக்கு இந்த அளவுக்கு வந்து வெள்ளைப்பூடும் பச்சை மிளகாயும் வதங்கி வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம முறுக்கி வச்சிருக்கிற மிளகும் சீரகத்தையும் போட்டுக்குவோம். இது வந்து மிளகு சீரகம். மல்லிச்செடி வச்சுருக்கோம். மல்லிச்செடியை போட்டுக்கோங்க. இப்போ ரசத்தை தூக்கி ஊற்றிக்கணும். இது அதுக்கப்புறம் நம்ம வந்து வடிகட்டின பருப்பு தண்ணி இதெல்லாம் ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கிறோம். கிண்டி இப்போ அதில் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கணும். இதை நல்லா வந்து நுரக்கூடி வர்ற அளவுக்கு நம்ம விட்டுறணும். ரசம் இப்போ தான் நல்லா நுரக்கூடி வருது. நம்ம ரொம்ப கொதிக்க விட்டுறக்கூடாது. உப்பு போட்டுக்கணும். ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். ரொம்ப உப்பு போட்டுறக்கூடாது. இந்த ரசத்துக்கு வந்து மண்டை வெல்லம் கொஞ்சம் போட்டுக்கிறோம். நான் ஏன் அடிக்கடி மண்டை வெல்லம் போடுறேன்னு நினைப்பீங்க எல்லாத்துலேயும். நம்ம எதில் புளி சேர்க்குறோமோ, புளி குழம்பாக இருந்தாலும் சரி, அது ரசமாக இருந்தாலும் சரி, கொஞ்சங்காலம் நம்ம மண்டை வெல்லம் போட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும். ஒரு மாதிரி சவக்கழிச்சுக்கிட்டு நமக்கு எரிச்சுக்கிட்டு இருக்கும் ரசம்னா. கொஞ்சங்காலம் சீனி போட்டு நம்ம மண்டை வெல்லம் சீனி போட்டுக்கலாம். மண்டை வெல்லம் தான் போடணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் சீனி இருந்தால் சீனி போட்டுக்கலாம். கருப்பட்டி இருந்தால் கொஞ்சம் கருப்பட்டி உடச்சி போட்டுக்கலாம். ஏதோ ஒன்று இனிப்புக்கு போடணும்.
போட்டு நம்ம வந்து சோறோட ஊற்றி சாப்பிடும்போது அந்த ரசம் வந்து அவ்வளவு நல்லா இருக்கும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறோம். ரசம் வந்து எந்த காரணத்தை வச்சும் கொதிச்சிடக்கூடாது. கொதிச்சிருச்சு அப்படின்னா கடுத்து போயிடும். அதனால நமக்கு கொஞ்சம் ரசத்தை வந்து நுர கூடி வரும்போது ஆஃப் பண்ணிடணும். நம்ம பருப்பு ரசம் அப்படிங்கும்போது பருப்பை வந்து தண்ணியை இழுத்து நம்ம ஊற்றிருக்கோம். பருப்பையும் தக்காளி மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சு அதை நம்ம வடிகட்டி ஊற்றிருக்கோம். அப்படி ஊற்றும் போது அந்த ரசத்தை கண்டுக்கிறாமல் விட்டுறக்கூடாது. மற்ற ரசம் போல் இது லேசாக கிண்டி விடணும். ஏன்னா அந்த பருப்பு அடியில் போய் 1-2 அப்படியே தூரில் ஒட்ட ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த ரசம் வந்து நமக்கு பிடிச்ச வாடை வர ஆரம்பிச்சிடும், ஒரு புகை வாடை. அதனால் லேசாக 2 தடவை கிண்டி விட்டுக்கிறணும். நமக்கு இப்படி நுர கூடின உடனே எந்த ரசமாக இருந்தாலும் நுர கூடின உடனே ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா நமக்கு அதை வந்து கொதிக்க விட்டுறக்கூடாது, ரசம் கடுத்துரும். இந்த மாதிரி பருப்பு ரசம் வச்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும், எல்லாத்துக்கும் பிடிக்கும். பருப்பும் நம்ம உடலோட சேர்ந்த மாதிரி இருக்கும். அந்த பருப்பு 2 விசில் வச்சு நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு கரண்டியை வச்சு லேசாக ஒரு 2 கடை கடையணும். பருப்பு மத்து வச்சு கடைஞ்சிடக்கூடாது, கூழ் மாதிரி ஆயிரும். வடிகட்டுனாலும் நமக்கு தெளிவாக தண்ணி கிடைக்காது. கரண்டியை வச்சு கடைஞ்சி விட்டு நம்ம வடிகட்டுற போது தண்ணி தெளிவாக இருக்கும். அதை வச்சு நம்ம ரசம் வச்சுக்கிறணும். அந்த மீதம் இருக்கிற பருப்பு சக்கையை கீழே போட்டுறணும், அதில் ஒன்றும் இருக்காது. அப்புறம் அதை வந்து எதுவும் வச்சு சாப்பிட முடியாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைக்க விட்ருங்க.